இன்றைக்கி வந்து ஓணம். ஓணம்னா ஜஸ்ட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஓணம் சதையை சாப்பிட்டுக்கிட்டு, இந்த பூக்கோலம்லாம் போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெசேஜே இருக்குது. இந்த மகாபலி சொல்லிட்டு ஒரு கிங் இருந்தாராம். அவர் ரூல் பண்ண டைமில் வந்து மக்கள்லாம் வந்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சமமாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. ஓணம் ஃபெஸ்டிவல் டைமில் அவர் வந்து எல்லாரையும் வந்து மக்கள் எல்லாம் மீட் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அவர் வந்து நம்மளை வந்து பார்த்தார் அப்படின்னா அவர் வந்து சந்தோஷப்படுவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்த்துன்னே இருக்கிறோம். ஃபேமிலி கூடயோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒற்றுமையாக இருக்கிறதில்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. ஓகே, ஸோ இந்த ஓணத்துலேருந்து அட்லீஸ்ட் வந்து எல்லார் கூடயும் ஒற்றுமையாக இருங்க, ஃபர்கிவ் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா த ரியல் ஹாப்பினஸ் ஆர் ரியல் செலிப்ரேஷன் வந்து இட்ஸ் நாட் ஆன் தி பனானா லீஃப். நீங்கள் எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி தான் வந்து ஒரு இது முக்கியம். ஸோ இந்த ஓணத்துலேருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒற்றுமையாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஹாப்பி ஓணம்.